ஏய் ரோசி, என்னடி பண்ணுறீங்க? ஏய் டாடி, நமக்கு ட்ரெயின் ட்ராக் செட் வாங்கி தந்திருக்காருடி. அதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி விளையாட போகிறோண்டி. ஆமாப்பா, தேங்க்யூ டாடி. பிரின்ஸ்க்காக தானே இந்த செட்டு டாடி வாங்கியிருக்காங்க. ஓ அப்படியாடி, ஜாலிடி. அப்பா தேங்க்ஸ் அப்பா. இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமாடி? இல்ல இது என்னோட gift. நான் தான் பார்ப்பேன், நீங்களாம் பார்க்க கூடாது. இதுல பாட்டி அடி ட்ரெயின் இருக்குடி. ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க கூடாது சொன்னேன். அப்படிலாம் இல்லடி, நாங்களும் பார்ப்போம். சரி வாங்க, நீங்க சொன்னா கேட்க. இதுல பாத்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராக் இருக்கு, ட்ரெயின் இருக்கு. ஃபர்ஸ்ட் சரி, இந்த ட்ரெயினை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம்டி. சரி நீங்களே செட் பண்ணி காட்டுங்க, நான் வெயிட் பண்ணி பார்க்கறேன். இதில் ஆக்சுவலாக நம்மக்கிட்ட 4 இப்போ கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்கடி. ட்ரெயினோட என்ஜின் இல்லாமல் 4 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க. இங்கே பார்த்தியா 4 கம்பார்ட்மெண்ட்ஸ் தெரியுதா உனக்கு ட்ரெயின்? இந்த 4 கம்பார்ட்மெண்ட்ஸ் மேலேயும் இங்கே பார்த்தியாடி மனுஷங்க மாதிரி ஒரு பொம்மை வச்சுருக்காங்கடி. ஜாலியாக இருக்குடி. ஏய் சூப்பர் டி, ஜாலி டி. ஆமா டாடி, டாடி டாடி எனக்கு gift பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருப்பாரு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ட்ராக் செய்யணும்டி. ட்ரெயினுக்கு ட்ரெயினை வச்சு ஓட்டணும்ல, அப்படின்னா ட்ரெயினுக்கு ஒரு பெரிய ட்ராக் வேணும்டி. இந்த ட்ரெயினை இப்போ நம்ம போட்டோமா, அடுத்து வந்து ட்ரெயின் ட்ராக்கை வந்து நம்ம செட் பண்ணணும்டி. அதுக்கு நிறைய டாய்ஸ் இருக்காண்டி. அதில் ட்ரெயின் ட்ராக் செஞ்ச பிறகு நிறைய டாய்ஸையும் போடணும்டி. ட்ராக் செய்யலாம் பாருடி, பெரிய ட்ராக்டி. இங்கே பாருடி, இவ்வளோ ட்ராக்ஸ் இருக்குடி. ஐயோ என்னடி இவ்வளோ பெருசாக இருக்கு ட்ராக்ஸு? ஆமாண்டி, ஒன்னொன்னே கனெக்ட் பண்ணால் ட்ராக்காக மாறும்டி. வெயிட் பண்ண, நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். சரி இரு, வெயிட் பண்ண. நான் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரெயினை ஓட விட்டு காமிக்கிறேன் உனக்கு. வெயிட் பண்ணுறியா? ஓகே வெயிட் பண்ணு. நான் இப்போ இதை ஒன்றையா கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருடி, இது பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஆங்கிள் கொடுத்துருக்காங்கடி. இதில் நம்மளால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும்டி. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி கனெக்ட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா 2 இதுலேயும் கனெக்ட் பண்ணலாம். இந்த ட்ராக்லேயும் இந்த ட்ராக்லேயும் இப்படி நம்ம கனெக்ட் பண்ணிடணும். இது எண்டு, இது ஒரு எண்டுடி. அதே மாதிரி நிறையா எண்டு இருக்குது, 2 எண்டு இருக்குது. ஸோ 2 சர்க்கிள் மாதிரி வரும்ல, இதுவும் ஒரு எண்டோடது. ஸோ இது ஒரு எண்டோடது, அது ஒரு எண்டோடது. ஸோ இந்த 2 எண்டையும் தான் நம்ம வந்து இப்போ ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 2 எண்டையும் ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறமாடி நம்மக்கிட்ட பெரிய ட்ராக் இருக்குது. நம்ம வந்து 1 வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம், 2 வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு 2 கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இந்த 2 இப்படி கனெக்ட் பண்ணணும்டி. இந்த 2ஐயும் திரும்ப இதே மாதிரி தாண்டி கனெக்ட் பண்ணணும். இந்த 2ஐயும் இப்படியே கனெக்ட் பண்ணணும்னா கனெக்ட் ஆகிடும்டி. அப்போ 2 சைடும் அப்போ 2 ஃப்ரீயாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் டைம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ட்ரெயினை ஓரமாக வச்சுட்டு ட்ராக்கை சென்டருக்கு கொண்டு வந்துக்கலாம். நம்மலாம் கொஞ்சம் ஓரமாக உட்காந்து தாண்டி ட்ரெயின் ஓடும். இதில் ட்ராக்குக்குள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த ட்ராக்கை நம்ம ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுடி, நானும் பண்ணுறேன். சரி வெயிட் பண்ணுங்கடி, எல்லோரும் சேர்ந்து பண்ணலாம்டி. இப்போ நம்ம ட்ராக்கு ரெடி ஆகிடுச்சுடி. கம்ப்ளீட்டாக சூப்பராக நம்மளோட ட்ராக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன தெரியுமாடி பண்ணணும், இந்த ட்ரெயினில் நம்ம ட்ராக்கு சூப்பராக சுற்றும். ஓகேவா? இப்போ இந்த ட்ரெயினை தூக்கி ட்ராக்கில் வைக்கணும்டி. இந்த ட்ரெயினை நம்ம கட்டி வச்சுக்கோல, ட்ராக்கில் வைக்கணும். ஆக்சுவலாக இந்த ட்ரெயினில் இன்ஜினில் ஒரு பேட்ரி பட்டன் கொடுத்துருப்பாங்கடி. அந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த ட்ரெயின் ஓட ஆரம்பிச்சிடும். அந்த பேட்ரி பட்டனை நம்ம வந்து கரெக்டாக ப்ரெஸ் பண்ணால் தான் ஓட ஆரம்பிக்கும். இந்த பேட்ரி பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது தான் ஓட ஆரம்பிக்கும் கரெக்டாக. ஓகேவா? இதெல்லாம் இப்போ நம்ம கரெக்டாக செட்டில் பண்ணிக்கிறோம்.
ஏன்னா நம்ம அப்போ ஒழுங்காக மாட்டலடி. இதுதான் அந்த பேட்ரி பட்டன். ஓகேவா? இந்த பேட்ரி பட்டனை வச்சு மூடிடணும் கரெக்டாக. மூடிட்டீங்க அப்படின்னா இந்த பாடி ஓட ஆரம்பிச்சிச்சுடி ட்ரெயின். என்னடி நிற்கிது? இருடி, அது செட் ஆகட்டும்டி கரெக்டாக. இருடி, நான் விளையாண்டு கட்டுறேன்டி, வெயிட் பண்ணுறீ. நீ ஒழுங்காகவே மாட்ட மாட்டேங்கிறடி. அதோட முன்னாடி நான் அதை கூப்பிட்டு மாட்டி காட்டுறேன், வெயிட் பண்ண. இந்த பாரு, இப்போ போவாங்க பாரு. ஏ குழந்தைங்களா, ஜாலியாக விளையாடுறீங்களா? ஆமாம் டேடி, நீங்கள் பிரின்ஸுக்கு சூப்பரான கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஆமாம்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எனக்கு இந்த கிஃப்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இந்த ட்ரெயின் சூப்பராக சுற்றிக்கிட்டே இருக்குப்பா, ரொம்ப ஜாலியாக இருக்குப்பா, ரொம்ப ஹாப்பிப்பா. அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினில் இன்னும் நிறையாலாம் கொடுத்துருக்காங்கப்பா. அதெல்லாம் என்ன தெரியுமா? இந்த ட்ரெயினில் நிறையா சிக்னல்ஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சிக்னல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த சிக்னல்ஸ்லாம் என்னென்னா டிராஃபிக் சிக்னல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ட்ரெயின் வரும்போது போகக்கூடாதுல்ல அப்படி சொல்லி ரெட் கலர் சிக்னல் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, ரெட் கலர் ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ட்ராக்கில் நம்ம யாரும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த சிக்னல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ட்ரெயின் வரும்போது இது டிராஃபிக் சிக்னல் ட்ரெயினுக்கு. இப்போ இந்த சைடு எதாவது போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம பிளாட்ஃபார்மில் எல்லாம் பார்த்தோன்னா நிறையா இது இருக்கும். இந்த சைடு தான் பிளாட்ஃபார்ம் இருக்குது ரயில்வே ஸ்டேஷனில் அப்படின்னு சொல்கிறது. அப்புறமா நம்ம வேணும்னா இதை வந்து ட்ரெயினுக்கு போகாத நேரத்தில் இப்படி பண்ணி ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி நம்ம இதை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரெயின் இங்கே வந்து போகாத நேரத்தில் நம்ம இந்த ட்ராக்கை வந்து மூடி வச்சுக்கலாம். அதுக்காக தான் அது. அப்புறமா ஒரு லைட் இருக்குடி, இதில் சூப்பராக இருக்குல்ல இந்த லைட்டு, ஸ்ட்ரீட் லைட் மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் இதில் இன்னும் வந்து ஒரு ஸ்டாப் சிக்னல் கொடுத்துருக்காங்க. நிறையா ஸ்டாப் சிக்னல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ட்ரெயின் வரும்போது ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து ஸ்டாப் சிக்னல் தான் யூஸ் பண்ணுவோம்ல. அதனால் இந்த ஸ்டாப் சிக்னலும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஜாலியாக இருக்குல்ல? ஆமாண்டி, இந்த ட்ரெயின் ட்ராக் சூப்பராக இருக்குடி, நம்ம ஜாலியாக விளாட்லாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து நம்ம ட்ரெயின் வரப்போது கேனாட் கிராஸ் அ ட்ரக் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரெயின் வரும்போது நம்ம போகக்கூடாது அப்படி சொல்லியிருக்காங்கடி. அப்புறம் இப்படி ஏறி இறங்குனா உங்களுக்கு ரோடு வந்துடும் அப்படி சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ட்ரெயின் போயிட்டு பாதை வழியாக ஒரு ரோடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய சிக்னல்ஸ்லாம் கூட இதில் கொடுத்துருக்காங்கடி. இருடி, ட்ரெயினை சுத்தம்ல ஜாலியாக இருக்குல்ல. ஸ்டாப் சொல்லிட்டாங்கடி, வெயிட் பண்ணுறி, நான் போடுறேன்டி ட்ரெயினை இன்னொருக்கா. சரி இருடி, ஆசைப்படுறல, வெயிட் பண்ண. முட்டாள் போட்டுடலாண்டி இது இப்போ. ஓகேவா? இப்போ நம்ம இன்னொன்று கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 3 மெம்பர்ஸும் போகிற மாதிரி கனெக்ட் பண்ணலாம். ஜாலியாடி, ட்ரெயின் சூப்பராக சுற்றுது டேடி, ஜாலியாக இருக்குது டேடி. இந்த ட்ரெயினை பார்க்குறதுக்கு ஒர்க்கிங் ட்ரெயின் வாங்கி கொடுத்துருக்கீங்கல்ல டேடி, சூப்பர் டேடி. ஆமாம் குழந்தைங்களா, நீங்கள் நிறையா விஷயங்களை கற்றுக்கணுன்றதுக்காக தான் டேடி வாங்கி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்ல, உங்கள் ஸ்கூலில் மிஸ்ஸு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, இதெல்லாம் நிறையா விஷயம். அதெல்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் இன்ஃபர்மேட்டிவாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஆமாம் டேடி, எங்களுக்கு தெரியும் டேடி. ஆனால் நீங்கள் வாங்கி கொடுத்த இந்த டாய்ஸால தான் டேடி எல்லாமே சூப்பராக நடக்குது. இந்த ட்ரெயின் நல்லா ஓடிக்கிட்டே இருக்குது பாருங்களேன், சூப்பராக ஓடுது டேடி. இந்த ட்ரெயின் ஓடிக்கிட்டே இருக்குது டேடி. இந்த ட்ரெயின் செம்ம அழகாக ஓடுது டேடி, சூப்பராக ஓடுது டேடி. இந்த ட்ரெயின் அப்பப்போ வந்து சூப்பராக ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த மேலே இருக்க மனுஷங்களாம் ஜாலியாக மண்டே வேறு ஆட்டுறாங்க டேடி, ஜாலியாக இருக்கு டேடி இதை பார்க்குறதுக்கு. ஓகேடி, நம்ம இந்த ட்ரெயினை வச்சு ஜாலியாக விளாட்லாண்டி. நாளைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் காட்டலாம், சரியா? ஓகேடி, ஃப்ரெண்ட்ஸ் தரையா? ஓகே, நம்ம நாளைக்கு இதை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் காட்டலாம், சரியா?
ஓகே, தேங்க்யூ, பை பாய்.